go. Turn it up. Feel the heat. Don't stop. Bass drops. We rise. Hands up to the sky. Jump, jump, ignite the night. Yeah. Fire. Louder. Sweat dripping. We go harder. Boom, boom. No control. We own this freaking dance floor. Dance floor. And dance floor. Dance floor. Dance floor. Let's go. திருச்சி SKN இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கிறோம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சோ நம்ம திருச்சி SKN இண்டஸ்ட்ரீஸ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க சார். நம்ம திருச்சி SKN இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில மார்க்கெட் பக்கத்துல தாராநல்லூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஓகேங்க. சோ நம்ம இந்த SKN இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன நம்ம ஸ்பெஷல் பார்க்க போறோம் சார்? நம்ம வந்து 15 வருஷத்துக்கு மேல கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் இருக்கும். அது போக நம்மளுக்கு இம்போர்ட் ஐட்டம், உங்களுக்கு ஒரு கிளவுட் கிச்சன், பேக்கரி, டீ ஸ்டால், இப்படி என்ன தேவையோ அது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரோம். பிசினஸ் மோட்டிவா பாக்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இங்க நம்ம மேனுஃபேக்சர் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லிருங்க சார். நம்ம வந்து டீ ஸ்டால் பண்றோம், ஜூஸ் கவுண்டர், டைனிங் டேபிள், சேர், ஹாட் கேஸ், பிரைன் மாதிரி இப்படி ஷீட் மெட்டல்ல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் ஸ்பெஷலா உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரோம். ஓகேங்க சார். சோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள டெமோஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம், இண்டஸ்ட்ரியல் பத்தி பார்க்க போறோம். சோ சொந்த மேனுஃபேக்சரிங்னால ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் எப்படிங்க சார்? இப்ப நீங்க என்னென்ன கேக்குறீங்களோ ஒரு 150 கிலோமீட்டர் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் நாங்க VRL, உங்களுக்கு மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் நாங்க ரெடி பண்ணி தரோம். ஓகேங்க. இந்த இண்டஸ்ட்ரி எத்தனை வருடமாக இயங்கிட்டு இருக்குதுங்க சார்? நம்ம SKN இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு மேல இருக்கு. பட் SS ஃபீல்ட்ல வந்து 15 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு மேடம். ஓகேங்க சார். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் இங்க இருக்கா? இருக்கு மேடம். ஓகே. சோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம அப்படியே போயிடலாம். பிசினஸ்க்கு மட்டும் இல்லைங்க, கிச்சன் ஐட்டமும் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? பாத்துறோம். நம்ம SKN இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரையில கமர்ஷியல் மட்டும் இல்ல, டொமஸ்டிக்கும் நம்ம பண்ணி தரோம். இப்ப கமர்ஷியல் அண்ட் டொமஸ்டிக் ஒரே வீடியோல நம்ம SKN இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்துங்க திருச்சி. சார் நம்ம SKN இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிசினஸ் மோட்டிவா நம்ம பார்க்க போறோம் சார். இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீ ஸ்டால் மேடம். இது வந்து ரெகுலர் டீ ஸ்டால் மாதிரி இல்ல, இது L டைப் ஸ்டால். இதோட ஃப்ரண்ட் வியூ பாத்தீங்கன்னா 5 அடியும் சைடு வியூ 4 அடியும் இருக்கு. இதுல வந்து அவங்களோட பிராண்ட் நேம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக ஃப்ரண்ட்ல மில்க் ஒயிட், வார்ம் ஒயிட் லைட்டிங் கொடுத்துருக்கோம். சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வாஷ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சிங்க் கொடுத்துருக்கோம். அது போக ஸ்டோரேஜ் ஏரியா, உங்களுக்கு இதுலயே கேஷ் கவுண்டர், டோரு, இது மாதிரி என்ன வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி தரோம். அது போக அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பனியார ஸ்டால். இது வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபீட் லென்த்ல ஃப்ரண்ட்ல அவங்களோட பிராண்ட் நேம், ட்ரிபிள் பர்னர் ரேஞ்சு, ஃப்ரண்ட்ல 8 mm கிளாஸ், டபுள் ட்ரே கொடுத்துருக்கோம். இதுல வந்து அவங்களுக்கு தேவையான ஜாமான் வச்சுக்கிற மாதிரியும் மேல சர்வீஸ்க்கான ட்ரேயும் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணி தரோம். உள்ள நமக்கு ஸ்டவ்ஸும் நமக்கு அட்டாச் ஆயிருக்கு. எல்லாமே இன்பில்டா உள்ளே வந்துரும் மேடம். ஸ்டவ், லைட்டிங், நானா ஸ்விட்ச் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துரும். ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாட் ஸ்டால், பானிபூரி கவுண்டர்னு சொல்லுவோம். இது 5 ஃபீட் லென்த், அகலம் வந்து பாத்தீங்கன்னா 2 அடி, ஹைட் வந்து 5 அடி வருது. இதுல டபுள் பர்னர் அடுப்பு கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான NCV சுவிட்சஸ், ஓஸ் வந்து எங்கிட்டு வேணாலும் லெஃப்ட் ரைட் கழட்டி மாட்டிக்கிற மாதிரி டைப்லயும், ஃப்ரண்ட்ல விசிபிலிட்டிக்காக 8 mm கிளாஸ் கொடுத்துருக்கோம். சர்வீஸ் ட்ரே, மேல பார்சல் கட்டி வைக்கிறதுக்காக ஒரு ட்ரே கொடுத்துருக்கோம். இதுலயே அடியில ஸ்டோரேஜுக்கான ஏரியா இருக்கு. இதுலயே கேஷ் கவுண்டர், உங்களுக்கு டோரு, எது கேட்டாலும் நம்ம பண்ணி தரோம். கஸ்டமைஸ்டா இருக்கும். ஓகேங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜூஸ் ஸ்டால்னு சொல்லுவோம். இது 4 ஃபீட் லென்த்தும் அகலம் 2 ஃபீட்டும் இருக்கு. ஃப்ரண்ட்ல அதே போல அவங்க பிராண்ட் நேம், இதுல லைட்டிங் கேட்டா லைட்டிங் கொடுக்குறோம். மரப்பு இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு சர்வீஸ் ட்ரே, மேல நீங்க பார்சல் கட்டி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ட்ரேயும் இருக்கு. பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் நார்மல் ஒர்க் டேபிள் சொல்லுவோம். ஆனா இவங்க வந்து பர்கர் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஃப்ரண்ட்ல ஸ்டிக்கரிங்கும், பாட்டம், மிடில் ஷெல்ஃப், டாப், அதை சுத்திலும் மரப்பு, இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி கஸ்டமைஸ் ப்ராடக்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ல பண்றது. இப்போ நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு இந்த மாடல் அப்படி கொடுத்தா பண்ணி கொடுத்துருவீங்களா? தாராளமா, நம்ம அதுலதான் மேம் ஸ்பெஷலிஸ்ட். கண்டிப்பா. சோ அடுத்துங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா வடபஜிக்கு வைக்கிற டிஸ்பிளே டேபிள். இது வந்து பாத்தீங்கன்னா 5 ஃபீட் லென்த், அகலம் 2 ஃபீட். இதுல 5 ட்ரேஸ், ஃப்ரண்ட், டாப், இதுல ரெண்டுலயுமே லைட்டிங் கொடுத்துருக்கோம். மேல கிரானைட் வேணும்னா கிரானைட் போட்டுக்கலாம். அதுலயே ஷீட் வேணும்னா ஷீட் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். சூப்பர் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது பேக்கரி ஷோகேஸ். இது பேக்கரி ஷோகேஸ் நார்மல். இது வந்து கேக் வச்சுக்கலாம், ஸ்வீட் வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஃப்ரண்ட்ல ஸ்டிக்கரிங் பண்ணிடுவோம். அவங்க கடை பேர் பண்ணோம். இது 3+1 சொல்லுவாங்க. 3 கண்ணாடி தட்டு, அடி பாட்டம் ஷீட்டோட வந்துடும். இதுலயே 2+1 பண்றோம். கூலர் பண்றோம், பப்ஸ் வார்மர் பண்றோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு மேடம். இதுவும் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான்.
அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால்லயே டீ ஸ்டால்லயே டாப் வச்ச மாடல், மேல லைட்டிங் கொடுத்துக்கிறோம், கருப்பட்டி காஃபி அது மாதிரி ஜூஸ் மாதிரி பேட்டர்ல போட்டீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒர்க் டேபிள் மேடம், இது வந்து 4 அடிக்கு 2.5 அடி சைஸ், அடி பாட்டம் வித் மேல கிரானைட் டாப்போட வந்துடும். வடபெட்டிக்கு வைக்கிற பலகார பெட்டி, இது 4 ஃபீட்ல இருந்து அகலம் 1.5 அடி வரும், ஹைட் 2 அடி, டாப் மிடில் பாட்டம்னு 3 லேயரோட வந்துடும். இதுல கிரானைட் டைப்பும் போடலாம், மேல ஷீட்டும் போடலாம், உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி ரெடி பண்ணி தரோம். இது வடபஜிக்கு யூஸ் பண்ணலாம், ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுல வடபஜிக்குன்னா ஒரு பக்கம் அடுப்பு வச்சு மறுபக்கம் வந்து ஒர்க் ஸ்பேஸோட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அடுப்பு. இதுல கேஸ்டிங் போட்டு கொடுத்துருவோம், கம்ப்ளீட்டா பர்னர் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம பண்ணி தரோம் மேடம். இது வந்து ஒரு டீ கடைக்கு யூஸ் பண்ணலாம், ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு, பலகாரம் போடுறதுக்கு, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஒண்ணுதான், அதோட யூஸ் பல யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே சார். இது வந்து ஹாட் கேஸ் பிரைனரின்னு சொல்லுவாங்க. இதுல நம்மள்ட்ட 2 பாத்திரம், 4 பாத்திரம், 6 பாத்திரம் எல்லாமே இருக்கு. 10 லிட்டர் சட்டியோட இருக்கு. எல்லாமே ஹெவியா இருக்கும். அது போக 2000 வாட்ஸ் ஹீட்டரோட வந்துரும். அந்த ஹீட்டர் வந்து தெர்மோஸ்டாட் கட் ஆஃபோட வந்துரும். இருக்கு மேடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அடி பாட்டம்ல ஹீட்டர் கொடுத்துருவோம், அதுக்கு முன்னால பால்வால் கொடுத்துருவோம். அது வழியா தண்ணி வெளியில ஏறிடும், ஹீட்டர் வந்து கரெக்டா இருக்கும். எக்காரணம் கொண்டு தண்ணி இல்லாம மட்டும் ஹீட்டர் ஆன் பண்ணக்கூடாது. ஆனியன் கட்டர் மிஷின் மேம், 2 ஆள் 3 ஆள் வேலையை இது 1/2 மணி நேரத்துல நீங்க ஒரு மூட்டை வெங்காயம் போட்டாலும் அரைச்சு கொடுத்துரும். என்னன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிஷின் ஆன் பண்ணிட்டோம், வெங்காயம் போடுறோம். இது வந்து சமையலுக்கு பிரியாணிக்கு தேவையான ஸ்லைஸ் கட் பண்ணி கொடுக்குற பேட்டர்னு. நம்மளுக்கு எவ்வளவு ஃபிளாக்ஸ் வந்துருச்சு பாருங்க. இதுல நம்ம பிளேர்லாம் சேஞ்ச் பண்ணா என்ன வெட்டுறோம்ன்றத பாப்போம் மேடம். ஓகேங்க. 1 கிலோ வெங்காயம் 1 நிமிஷத்துல நம்ம வெட்டிட்டோம். அடுத்து சார் இப்ப நம்ம பிளேர் மாத்துறோம் மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா சமையல் பிளேர் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆம்லேட்டுக்கான பிளேர் போட போறோம். ஆனியன்லயே நம்மளுக்கு ஆம்லேட் கட்டிங். ஆமா, இது வந்து டைமண்ட் ஷேப்ல சின்னது கேட்பாங்க, இருக்கிறதே சின்ன சைஸ் போடுறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 6 mm 8 mm சைஸ் வரை இருக்கு. இது வந்து 10 mm பிளேட் போடுறோம். ரெண்டுமே இன்சர்ட் பண்ணிடுவோம். ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் பிளேடு இது போட்டாதான் கட் ஆகும், 2 பிளேடும் போட்டாதான் வெட்டப்படும். ஆனியன் 2 சைஸ் மட்டும் இருக்குதாங்க சார்? உன்னி சைஸஸ்ல நம்ம கட் பண்ணலாமா? இன்னும் டிஃபரண்ட் டைப் சைஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைமண்ட் ஷேப்ல இருக்கு, கல்கண்டு டைப்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு சமையலுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஷவர்மா டைப்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டர் பேப்பர் வச்சிருவாங்க. ஷவர்மா இதுல வந்து வாப்பா பர்னர் கொடுத்துருக்கோம், டபுள் பர்னர் வந்துடும், அந்த ராடோட வந்துடும், ரொட்டேட் டைப். இது எலக்ட்ரிக்லயும் இருக்கு, கேஸ்லயும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் மேம். இது பாத்தீங்கன்னா 9 bar கில்டர் மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் டைப். இது வந்து லட்சுமி மோட்டர் கொடுத்துருக்கோம், 1/4 HP மோட்டர் கொடுத்துருக்கோம். கீழே ஒரு ராடு, அதுக்கு மேல 3 ராடு வந்துடும். வார்ம் லைட்டிங், சர்வீஸ் ஸ்ப்ரேயோட வந்துடும். இது அதிகமா போயிட்டு இருக்க மாடல் மேடம். கிரில்டு மிஷின் ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது. ஷெல்ஃப் ஷவர்மான்னு சொல்லுவாங்க. அதுல பார்த்து அதே பேட்டர்ன் தான். இதுல இவங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக ஒரு இது, அது போக பட்டர் பேப்பர், ஸ்டோரேஜ்க்கான ஏரியா இருக்கு. நிறைய பேர் இது மாதிரி விரும்புவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி தரலாம் மேடம். கண்டிப்பா சார். அடுத்தது பாத்தீங்கன்னா இது தந்தூரி பாட்டு. இதுல வந்து சார்கோல்லயும் போடலாம், பர்னர்லயும் போடலாம். இது 2 ஃபீட்லயும் இருக்கு, 2.5 ஃபீட்லயும் இருக்கு. உங்கள்ட்ட எம்எஸ்லயும் இருக்கு நம்மள்ட்ட. ஓகே சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம். இது டேபிள் டாப் ஷவர் கிரில் மிஷின் சொல்லுவாங்க. இதுல வந்து கீழே 3 கோழி மேல 3 கோழி சொல்லிக்கிறோம். இதுல வந்து லைட்டிங்கும் வந்துடும். அது போக ஒரு சின்ன மோட்டர் கொடுத்து உங்களுக்கு ரொட்டேட்டர் வந்துடும். ரொம்ப எனக்கு போகாது, எனக்கு கம்மியா தான் போகும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாதிரி கிரில் மிஷின் யூஸ் பண்ணலாம். ஓ சூப்பர் சார். 6 கோழி ஒட்டுமொத்தமா வச்சு எடுத்துறோம். தாராளமா போடலாம் மேடம். ஓகேங்க. நல்லா காம்பாக்டா இருக்கு, சின்னதா இருந்தாலும் காம்பாக்டான சின்ன மாடல். எனக்கு அவ்வளவு பெருசு போற இடம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாடல் செட் ஆகும் மேடம். ஓகே சார். பார்த்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு 10,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு தேவை என்னவோ உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரோம். உங்களுக்கு கஸ்டமைஸான ப்ராடக்ட் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டர் பத்தி பார்க்க போறோம். கிரைண்டர் வந்து நம்மள்ட்ட 2 லிட்டர்ல இருந்து 15 லிட்டர் வரைக்கும் கையில ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 3 லிட்டர், அது வந்து 5 லிட்டர் மேடம். இதுல கோகோனட் ஸ்கிராப்பர் வச்ச மாடலும் இருக்கு, இல்லாம வேணும்னாலும் எடுத்துக்கலாம்.
இது வந்து லட்சுமி மோட்டர் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹெவி டியூட்டி தான். கமர்ஷியலுக்கு வேணும்னாலும் இருக்கு, டொமஸ்டிக்கு வேணும்னாலும் நம்மள்ட்ட கிரைண்டர் அவைலபிளா இருக்கு மேடம். ஓகேங்க சார். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு கமர்ஷியல் வீட்டுக்கு தேவையான கோகோனட் ஸ்கிராப்பரும் நம்ம கையில வச்சிருக்கோம். எனக்கு 2 நாள் தேவை, 2 தேங்காய் மட்டும் தான் ஒரு நாளைக்கு யூஸ் ஆகுதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 10 தேங்காய்க்கு மேல யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோகோனட் ஸ்கிராப்பரும் நம்மள்ட்ட கையில அவைலபிளா இருக்கு மேடம். ஓகே சார். இப்ப டீ கடை நம்ம வச்சிருக்கோம்னா 4 பர்னர்ல இருந்து 5 பர்னர்ல இருந்து 3 பர்னர் 2 பர்னர் எல்லாமே நம்மள்ட்ட கையில அவைலபிளா இருக்கு மேடம். இது எஸ்எஸ்லயும் நம்மள்ட்ட இருக்கு, எம்எஸ்லயும் நம்மள்ட்ட கையில அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரோம். இது போக நம்ம ஹோட்டலுக்கும் வீட்டுக்கும் தகுந்த மாதிரி டைனிங் டேபிள், சேர், மேல கிரானைட் டாப் போட்டது, ஷீட் போட்டது, மண்டபத்துக்கு கஸ்டமைஸ்ல கிளாஸ், கிரானைட் இப்படி எது கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவீங்க. நீங்க என்ன மாதிரி கேட்டாலும் கிரானைட்டும் போடுறோம், கிளாஸும் போடுறோம், ஷீட்டும் போடுறோம். உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரோம் மேடம். சூப்பர் சார். சோ இதுல சைஸஸ் சார்? இது வந்து 3க்கு 2 இருக்கு, 3க்கு 2 இருக்கு, 4க்கு 2, 5க்கு 2 இது வரைக்கும் கையில அவைலபிளா இருக்கும். இதுக்கு மேல போனா ஆர்டர் பேசிக்லாம் நம்ம ரெடி பண்ணி தரோம். ஸ்டீல் மட்டும் இல்ல, பிளாஸ்டிக்கும் இருக்காங்க சார். நம்மகிட்ட பிளாஸ்டிக்கும் இருக்கு மேடம். பார் சேர்னு சொல்லுவாங்க, நட்டுகால் சேர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டேபிள், வெப் சேர், பிளாஸ்டிக் சேர் எல்லாமே நம்மளோட கையில அவைலபிள் ஆகும். அது போக உங்களுக்கு கஃபே, ரெஸ்டாரண்ட் ஒரு யூனிக்கா ஒரு பிரீமியமா காட்டணுமா, இந்த மாதிரி டைனிங் டேபிள் போட்டீங்கன்னா உங்களுக்கு இடத்தை அடைக்காது, நீட்டா இருக்கும். இந்த மாதிரி டைனிங் டேபிள் நம்மள்ட்ட கையில அவைலபிளா இருக்கு. காம்பாக்ட் டைனிங் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதோட சேர் பாருங்க, உங்களுக்கு இதுல குஷன் வெச்ச மாதிரி வேணுமா அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் உட்டன் டாப் போட்டாலும் ரெடி பண்ணி தரோம், குஷன் வேணாலும் ரெடி பண்ணி தரோம். ஆனா கஸ்டமருக்கு நம்ம சஜஸ்ட் பண்றது உட்டன் டாப் தான். ஓகேங்க சார். சார் நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு வகையில் இருக்குங்க சார்? மேம் நம்மள்ட்ட வந்து 1000க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் இருக்கு. ரெகுலர் ப்ராடக்ட்னு ஒரு செக்ஷனும், இதெல்லாம் வந்து ஒரு சீசன் போற மாதிரி ப்ராடக்ட்ஸும் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க ரெடி பண்ணி தரோம். இது வந்து பாத்தீங்கன்னா மண்டபத்துக்கு தேவையான சமையல் இருக்கு. சவுத் இந்தியன் பர்னர்னு சொல்லுவாங்க. ஹோட்டல், பெரிய ஹோட்டலுக்கு மண்டபத்துக்கு தேவையானது வரும். இந்த இடத்துல கேஸ்டிங்கோட வந்துடும், பர்னர் ஃபிட் பண்ணி கம்ப்ளீட்டா கையில கொடுத்துரும். இது ஸ்மால் ஸ்கேல், ஒரு வீட்டுங்களுக்கு, கடைக்கு இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அடுப்பு வரும் அது. ஓகே சூப்பர் சார். சோ இந்த மாதிரி ஸ்டீல்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு இது டீ ஸ்டால் இருக்குங்களா? ஆமா மேடம். இது வந்து 10 லிட்டர்ல இருந்து 15 லிட்டர், 8 லிட்டர், 5 லிட்டர் இந்த மாதிரி சைஸ் வாரியா நம்மள்ட்ட பைலர் அவைலபிளா இருக்கு. ஓ சூப்பர் சார். நீங்க என்ன மாதிரி கேக்குறீங்களோ அது மாதிரி ரெடி பண்ணி தரோம். கண்டிப்பா சார். மேம் நம்மள்ட்ட கமர்ஷியல் கிச்சன் ஐட்டம் இல்லாம இம்போர்ட்டட் ஐட்டம் எல்லாமே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங்கான ஓவன். இது சிங்கிள் டக்ட், டபுள் டக்ட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே ஸ்டோன் டைப், இதுல பீட்சா வச்சுக்கிற மாதிரி பேட்டர்னு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங்கான பேட்டர்னு. நீங்க உங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல கிளவுட் கிச்சன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஓவன்லாம் உங்களுக்கு செட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்கு, அது பக்கத்துலேயே டைமர் கொடுத்துருக்கு, கீழே வர ஹீட்டருக்கு உண்டான இண்டிகேட்டரு, மேல வர சுவிட்சுக்கான இண்டிகேட்டர், இப்படி தனித்தனியா கொடுத்துருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பீட்சாக்கான ஓவனு. சிங்கிள் பீஸா, டபுள் பீஸா, ட்ரிபிள் பீஸா, சிங்கிள் லட்டு, நீங்க என்ன கேக்குறீங்களோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை எடுத்து தரோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்பேர் அவைலபிளா நம்மள்டே இருக்கு. இது வந்து 7 லிட்டர் பிளெண்டர். இதுல வந்து நீங்க கிரீமிங், அந்த பேக்கிங்கான ப்ராடக்ட் எல்லாமே நீங்க அடிச்சுக்கலாம். பிளெண்டர். ஆமா. ஓகேங்க சார். இதெல்லாம் இம்போர்ட்டட்? ஆமா எல்லாமே இம்போர்ட்டட். பாப்கார்ன் இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். சார் இது இம்போர்ட்டட்? ஆமா மேடம், இது இம்போர்ட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கானது. இப்போ ஒரு திருவிழாவில் வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் போடணும்னு ஆசைப்படுறாங்க, எக்ஸ்பென்சிவா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா லைட்ல ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும், இதுல ஃப்ளேம் வரும், ஃபேனை வச்சுக்கலாம். இதுல வந்து பாப்கார்ன் அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல வாங்க மேடம். இதுல அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா உங்களுக்கு பாப்கார்ன் அடிப்பிடிக்காம இருக்கும். இதுல டெமோவே பாத்திரலாம். ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். தாராளமா பாத்திரலாம் மேடம். இது திருவிழா சந்தையில போடக்கூடிய பாப்கார்ன் சொல்லுவாங்க. இது வந்து வெறும் கேஸ் மட்டும் இருந்தா போதும். அடுப்பு ஆன் பண்ணிட்டோம், ஆன் ஆயிருச்சு. ஆமா, ஒரு ஸ்லோ ஸ்பீட்ல வச்சுட்டு பாத்திரத்தை இறக்கிடலாம். ஓகே, ஸ்லோ ஸ்பீட்ல வச்சிட்டோம், பாத்திரம் இறக்கியாச்சு. கொஞ்சம் சூடானோன்னா நம்ம பாப்கார்ன் கட் பண்ணி உள்ள போட்டுக்கிறோம். ஆக்டிவ் ரெடிமேட் பாப்கார்ன் 10 ரூபா பாப்கார்ன் தான் போட போறோம். சார் இது என்ன மெட்டல் சார்? அது இது வந்து பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக் மேடம். இது பாடி வந்து ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பேன் வந்து பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக். வந்து பர்பஸ் நம்ம கிளீனிங்க்கு நல்லா தொடச்சி எடுத்தாலே போதும் மேடம். ஓகே, உங்களுக்கு வாஷ் பண்ணனும்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்து நீட்டா வாஷ் பண்ணிக்கலாம். கல்ற மாதிரி பேட்டர்ன் தான். ஓகேங்க. சோ வெறும் 7000 ரூபாய்ல நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படினா பார்த்தானா? ஆமா, நீங்க ஸ்மால் ஸ்கேல்ல பெரிய அளவுல நீங்க எந்த பட்ஜெட்ல வேணாலும் ஒரு திருவிழா அப்பெல்லாம் போட்டு இது பண்ணீங்கன்னா தாராளமா நல்லா இங்க பாருங்களேன். இது பாத்திரம் சூடாகட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் பொரியறப்ப உங்களுக்கு வெடிக்கிற சவுண்ட் நல்லாவே கேட்கும். அதெல்லாம் ஓரளவு குறைஞ்ச உடனே நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்துல நீங்க மாத்திக்கிட்டா போதுமானது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொதிக்கிறது நல்லாவே தெரியும். போறதுக்கு பஸ்லயே வேணாலும் வச்சு எடுத்துட்டு போய்க்கலாம், டூ வீலர்லயே எடுத்துட்டு போகலாம். நீங்க ஒரு கட்டத்துல வச்சு லிஃப்ட் பண்ணி போற அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஐட்டம் தான். கண்டிப்பா.
வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்ப நம்ம வெறுமனையா நிக்க கூடாது, இப்படி ரொட்டேட் பண்ணணும். எதுக்காக? பாப்கார்ன் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. ஓகே சார். இது உங்களுக்கு மைக்ல கேக்குதான்னு தெரியல, பாப்கார்ன் வெடிக்கிற சவுண்ட் நல்லா கேக்கும். கண்டிப்பா. வெடிக்கிற சவுண்ட் நிக்கும் போது நம்மளுக்கு அது ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓ சூப்பர். இப்ப சுட சுட இன்ஸ்டன்ட் பாப்கார்ன். இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் நீங்களே போடலாம். எப்படி வந்திருக்கு பாருங்க. சூப்பர், சூப்பரா இருக்கு. நீங்க வாங்கிட்டு போய் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டு நீங்க மக்கள்கிட்ட தாராளமா கொண்டு போகலாம். கண்டிப்பா. வித்தின் 7,000 குள்ளார நீங்க ஒரு வியாபாரம் பண்றப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா, அது சின்னது அழகா இருக்கு. கிளீனிங் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப. சோ அது மட்டும் இல்லைங்க, நம்ம எஸ்கே இண்டஸ்ட்ரீஸ்ல எம்எஸ் ஐட்டம் தோசைக்கல்லுல இருந்து தோசைக்கல்லு, ஆப்பசட்டி, எம்எஸ் கடாயி, கரண்டி, பாஸ்புட் கரண்டிங்க, தோசை திருப்பி, அருவாமனை, ஆப்பசட்டி, வடிகட்டில இருந்து பஜ்ஜி சீக்கிர கட்டையில இருந்து எல்லாமே வச்சிருக்கோம் மேடம். அது மட்டும் இல்லைங்க, எம்எஸ் கறி அடுப்பு, விறகடுப்பு, இதுல ரவுண்ட் டைப் இருக்கு, ரெக்டாங்கிள் டைப் இருக்கு, புகைப்போக்கி வச்சது எம்எஸ் அடுப்புங்க, எல்லாமே கையில இருக்கு. அது போக ஃபாஸ்ட் ஃபுட் கடாயிங்க, ஜல்லட கரண்டி, வளகரண்டி, அது போக நம்மளுக்கு அலுமினிய டபரா செட்டு, வட்டா செட்டு, மேல பாத்தீங்கன்னா எஸ்எஸ் சேர். இது வந்து சைஸ் வாரியா டிஃப்ரெண்ட் டைப்ல நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம், நீங்க வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம். அது போக நம்மள்ட்ட புட்டுக்கலா சிங்கிள், டபுள், ட்ரிபிள், நீங்க கேட்கிற சைஸ்ல அலுமினியத்துல, சில்வர்ல எடுத்துக்கலாம். 4 இல்ல மேம் 10 கூட நம்மள்ட்ட போடுற மாதிரி கையில இருக்கு. அலுமினிய சட்டிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டீ ஊத்துற டீ கிரிடில் சில்வர்லயும் இருக்கு. பால் பாத்திரம், டீ கோலை, இப்படி என்னென்ன வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி தரோம். அது போக ஃபாஸ்ட் ஃபுட்டுக்குள்ள அந்தர பெட்டி 6 குழி உள்ளது இருக்கு, 9 குழி 12 குழி உள்ளதெல்லாம் மாடல் கையில் அவைலபிளா இருக்கு. கல்யாண மண்டபத்துக்கு தேவையான பிளாஸ்டிக் சேர் ஐட்டம்லாம் அவைலபிளா இருக்கு. அல்வா கரண்டின்னு சொல்லுவாங்க, புளிக்கரண்டி, இந்த மாதிரி கேட்கிற மாடல் நீங்க எடுத்துக்கலாம். ஆமா, நீங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க, சமைக்கிறீங்க, வாடகை பாத்திரம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்டும் உங்களுக்கு செட் ஆகும். எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்திரம் ஐட்டம்ஸ்ல வந்துரும். ரவுண்ட் இட்லி பானை, ஸ்கொயர் இட்லி பானை, சாம்பார் வாளி, சட்னி வாளி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 பாத்திரம், 3 பாத்திரம், 2 பாத்திரம் எல்லாமே கையில நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. தேவையானது, கல்யாண பாத்திரத்துக்கு தேவையானது எல்லாமே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிபிக்யூ ஸ்டிக், கமர்ஷியலுக்கும் இருக்கு, வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஸ்டிக் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல மேடம், நம்மள்ட்ட குக்கர் 2 லிட்டர்ல இருந்து 40 லிட்டர் வரைக்கும் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. குக்கர் மட்டும் இல்ல, ஹாட் பாக்ஸும் இருக்கு. நம்மள்ட்ட வந்து 600 ரூபாய் 700 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு மேடம். அது எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு பீட்சா கட்டர் மேடம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிங் போர்டு நிறைய சொல்லுவாங்க. நம்மள்ட்ட உட்டன்ல இருக்கு, பிளாஸ்டிக்ல இருக்கு, நீங்க கேட்கிற சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பீட்சா உள்ள நம்ம பேன்ல வைக்கிற மாதிரி பீட்சா ட்ரே. இது வந்து தோசை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, புரோட்டா பரப்பி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன ப்ராடக்ட்ல இருந்து பெரிய ப்ராடக்ட் வரைக்கும் நம்மள்ட்ட கையில அவைலபிளா இருக்கு. இது வந்து பீட்சா கட்டர்னு சொல்லுவோம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா கேக் உங்களுக்கு வீட்டுல வந்து கிளவுட் கிச்சன் பண்றவங்களுக்கு கேக் டிசைன் போடுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ன்றது நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இம்போர்ட் ஐட்டம். இதெல்லாம் வந்து ஸ்பெஷலா இருக்க மாதிரி ப்ராடக்டா இருக்கும். வாங்க என்னன்னு பாப்போம் மேடம். நம்மள்ட்ட வந்து மிக்ஸி வந்து சுஜாதால இருந்து, செல்லோல இருந்து, பிரீத்தில இருந்து நீங்க கேட்கிற மாடல் நீங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து ஜூஸுக்குன்னு தனியா இண்டிவிஜுவலா கொடுக்குற மாடல்ஸ். இதுல வந்து கேரட் ஜூஸ் போடுறது யூஸ் பண்ணிக்கலாம், முலாம்பழத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாத்துக்குடிக்கு, ஆரஞ்சுக்கு, எஸ்பெஷலா ஜூஸுக்கு மட்டுமே தனியா நம்மள்ட்ட செக்ஷன் இருக்கு. அது போக இது வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிக்க போது நம்மள்ட்ட ஜூஸ் ஸ்டால்ல இருந்து உங்களுக்கு ஜூஸ் கிடைக்க தேவையான எல்லா ப்ராடக்டும் நம்மள்ட்ட கையில அவைலபிளா இருக்கு. இது வந்து ஹாட் பாக்ஸ்ல பேரல்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நம்மளுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்ல இருந்து அவைலபிளா இருக்கு. பெரும்பாலும் எல்லாம் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹாட் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. நம்மள்ட்ட ஹாட் அண்ட் கோல்டு ஹாட் பாக்ஸும் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பேரல். சொல்லுவாங்க. ஆமா, இது வந்து சூடாவும் வச்சுக்கலாம், கோல்டாவும் வச்சுக்கலாம். ஏதாவது ஒண்ணு மட்டும் வைக்க முடியும். அது மாதிரி வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்ப குழந்தைங்களுக்கு சத்து மாவுலாம் நீங்க அரைச்சு கொடுக்கணும்னா கடையில கொடுக்குறப்ப உங்களுக்கு எல்லாமே கலப்படம் பண்ணி அரைக்கிறாங்க.
இந்த மெஷின் வாங்குனீங்கன்னா நீங்களே அரைச்சிக்கலாம், நீங்களே வச்சுக்கலாம், வீட்லயே வச்சு நம்மளே வச்சுக்கலாம். இது ஒரு சின்ன இதுவும் ஒரு அந்த பாக்கெட் போட்டு விக்கிறவங்களுக்கு இது தாராளமா யூஸ் பண்ணலாம் மேடம். இது வந்து மிளகால இருந்து மல்லியில இருந்து சீயக்கால இருந்து எதுவுமே எல்லாமே நீங்க அரைக்கலாம். நல்லா ட்ரையா யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் பிளெண்டர். நம்மள்ட்ட ஒரு 1 கிலோல இருந்து 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ நீங்க கேட்கற மாதிரி நம்ம பிளெண்டர் எடுத்து கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கிரஷர். நம்ம சீவல் ஐஸ் சின்ன வயசுல சாப்பிட்டுருப்போம் இல்லையா, அந்த சீவல் ஐஸ் தான் இது. ஒரு ஐஸ் கியூபை தூக்கி உள்ள போட்டு இப்படி கிரஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீவல் ஐஸ் ரெடி ஆயிரும். இன்கேஸ் நீங்க இது மாதிரி டோர் ஓபன் பண்ணீங்கன்னா மெஷின் நின்றும். சென்சார் டைப். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்ல இருக்கு, மக்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இதெல்லாம் கமர்ஷியல் இண்டக்ஷன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா கடைகளுக்கு பெருசா யூஸ் ஆகும். இப்ப இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி இந்த செல்லோ பிராண்ட்ல வர பிபிக்யூ. நீங்க பிபிக்யூ வந்து கரியில தான் போட்டிருப்பீங்க. இந்த இது இருந்துச்சுன்னா நீங்க பிபிக்யூ இதுலயே போடலாம். இதுல மண்பானை வச்சுக்கலாம், அலுமினிய பாத்திரம் வச்சுக்கலாம், எது வேணாலும் நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா பிரைட் மெரின்னு சொல்லுவாங்க. சாம்பார், குருமா, கிரேவி ஐட்டம் நீங்க சூடா அந்த பிசினஸ் தனியா செய்யறவங்களுக்கு. ஆமா மேடம். அது போக இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல ஃபெஸ்டிவல் டைம்ல போடக்கூடிய பொட்டேட்டோ ஸ்பைரல். உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்குக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம் நீங்களே கணக்கு பாத்துக்கோங்க. இப்ப நம்ம எப்படி பாப்கார்ன் பார்த்தோமோ அந்த மாதிரி கையில உருளைக்கிழங்கு நீங்க 50 ரூபாய்க்கு லாபம் பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல பெஸ்டான பிசினஸ் உங்களுக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா காஃபி பாட் இருக்கு. நீங்க டீ கேன் எடுத்து போய் சர்வீஸ் பண்றீங்கன்னா காஃபி பாட் யூஸ் பண்ணிக்கலாம். திறந்து மூடணும்னு அவசியம் இல்ல, சார்ஜ் சர்வீஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ அவன் இருக்கு, ஓடிஜி இருக்கு. இதுலயே ஓடிஜிலேயே நிறைய சைஸ், நிறைய லிட்டர் கெப்பாசிட்டில நம்மள்ட்ட கையில அவைலபிளா இருக்கு. ஓடிஜியே நிறைய வச்சிருக்கு. இது ஓடிஜில வந்து நம்ம முழுக்கோழியே போட்டு கிரில் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இதுல வந்து முழுக்கோழியே நீங்க வீட்டுல கிரில் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னாலே தெரியும். இது நீங்க கடையில வாங்கி யூஸ் பண்றப்ப சுத்தமா செய்வாங்களான்றதெல்லாம் தேவையில்லை. நீங்களே வாங்கி நீங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா கமர்ஷியல் சாண்ட்விச் கிரில்லர்னு சொல்லுவாங்க, கடைகளுக்கு யூஸ் பண்றது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கடைகளுக்கு. இது நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து இந்த வேஃபிள் கேக்குறாங்க இல்லையா, வேஃபிளுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சண்டேஸ் எல்லாம் என்னால வேலை பார்க்க முடியாது பண்ணா இந்த பிரெட் ரோஸ்ட் ஆம்லேட் போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் டிஸ்பென்சர்னு சொல்லுவாங்க. ஒரு ஈவென்ட்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். இப்ப நீங்க தர்பூசணி, முலாம்பழம் எந்த ஜூஸ் வேணாலும் போட்டுக்கலாம். எஸ்பெஷலி டயட் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும். ஏர் ஃப்ரையர். ஆமா, ஏர் ஃப்ரையர். ஒரு பொட்டு ஆயில் இல்லாம நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இங்க சிக்கன் 65 ஆகட்டும், மோமோஸ் ஆகட்டும், சாண்ட்விச் ஆகட்டும், எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல நீங்க உள்ளத்துக்கு வச்சு இது ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம். பனியார் கல்ல நான் வந்து 6 பனியாரம், 7 பனியார், 10 பனியார் குழி பாத்துருக்கேன். இதெல்லாம் என்னங்க சார் பனியார் குழிங்களாங்க சார்? இது எல்லாமே இது ஒண்ணும் இல்லைங்க மேடம். நம்ம சின்ன வயசுல விரும்பி சாப்பிட்டா வாழைப்பழ கேக் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி வேஃபிள் வந்திருக்கு, அவ்வளவுதான். இதுல வந்து மைதா கரைச்சு ஊத்தி உள்ள சாக்லேட் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பெல்ஜியம் மாடல்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நம்ம வேஃபிள் ஃபில் பண்ணி விட்டு இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கீழே பர்னர் இருக்கு, கேஸ் டைப். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குச்சி மிட்டாய் மாதிரி ஐஸ் மாதிரியே இது ஸ்டிக் வேஃபிள்னு சொல்லுவாங்க. இதுவும் கேஸ் டைப். இது பபிள் வேஃபிள்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க மாவு ஊத்தி உள்ள பாத்தீங்கன்னா குளிக்குழந்தையா அப்படியே பணியாரம் மாதிரியே வரும். இது பபிள் வேஃபிள். இதுலயே பாத்தீங்கன்னா பபிள் வேஃபிள் எலக்ட்ரிக் டைப். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கு, பெல் அடிக்கும். உங்களுக்கு பொருள் வந்துருச்சுன்னா டிங்னு மணி அடிக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் செட்டப் எல்லாமே வச்சிருக்காங்க. இது பெல்ஜியம் வேஃபிள்னு சொல்லுவாங்க, சேம் கான்செப்ட் தான். இது பெல்ஜியம் வேஃபிள்ல அடுத்த சைஸ் டயா. இது டபுள் வேஃபிள், பெருசு சின்னது. இப்ப குவான்டிட்டி நிறைய இருக்குன்றப்ப ப்ரௌன் வேஃபிள், ஒயிட் வேஃபிள் இது மாதிரி நிறைய கலர் கேட்பாங்க. அப்ப கும்பல நிக்க வைக்க கூடாதுன்றதுக்கு தான். இது ஹாட்டின் வேஃபிள்னு சொல்லுவாங்க. சைஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பர்கர் சாப்பிட்டுருக்கீங்கல்ல, பர்கர் இவ்வளவு பெருசா இருக்கும். அந்த பர்கரை கம்ப்ரஸ் பண்ணி சீல் பண்ணி கொடுக்கறதுக்கு இது சீல்டு பர்கர்னு சொல்லுவாங்க, யூஎஃப்ஓன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய பர்கரை கம்ப்ரஸ் பண்ணி இவ்வளோண்டா கொடுத்தோம், அது மாதிரி சீல்டு பர்கர்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இது கோன் வேஃபிள்னு சொல்லுவாங்க. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப கோன் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இதுல தட்டையா ஊத்தி உருட்டி கொடுத்துருவாங்க. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம், சாக்லேட் இதெல்லாம் வச்சு கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க. இது வந்து டோனட் வேஃபிள்னு சொல்லுவாங்க. இந்த தியேட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற டோனட் இருக்கு, அந்த பேட்டர்ன்ல வர வேஃபிள். இதுவும் ஸ்டிக் வேஃபிள் தான். ஒரு டிஃப்ரெண்ட் டைப் மாடல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. இது வந்து சாக்லேட் மெல்டர்னு சொல்லுவாங்க. இதுல ஊத்துறதுக்காக இங்க சாக்லேட் மெல்ட் பண்ணுவாங்க. இதுல டார்க் சாக்லேட், ப்ரௌன் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் கலர் போட்டு அவங்க எடுத்து கொடுக்கறதுக்காக. இதுல வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கு, 2 இருக்கு, சிங்கிள் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்.
இது கேஸ் பேட்டர்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சா அந்த இதுல உங்களுக்கு சாக்லேட் இறங்கிரும். அப்ப இவ்வளவு ஸ்மால் பிசினஸ்க்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து நம்ம எஸ்கேஎன் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஆமா மேடம். ஸ்டார்டிங் பிரைஸ் என்னங்க சார் இது? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2500 2600 வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு மேடம். சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வார்மர் மேடம். இதுல வந்து பப்ஸ், கட்லெட், ஃபிஷ், சிக்கன் நீங்க எல்லாமே ஓரளவு சூடா சர்வீஸ் கொடுத்துக்கலாம். அது போக மக்களுக்கு டிஸ்பிளேல நம்மள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு காமிக்கலாம். இந்த பெண்ட் டைப்ல இருக்கு, பட்ஜெட் கம்மியில எம்எஸ்லயும் உங்களுக்கு டோர் டைப்லயும் இருக்கு, வார்மர் டைப் தான் இதுவும். அது போக வெர்டிகல் டைப். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல டோர் வந்துடும், அது பார்வைக்காக மக்களுக்கு வந்துடும். இதுல வந்து 3+1 ட்ரே இருக்கு. 3 ட்ரேயும் கீழே பேஸ்லயும் நீங்க வச்சுக்கலாம். அது போக எலக்ட்ரிக் டீப் ஃப்ரையர் இருக்கு, நம்ம கேஸ் டைப் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா KFC மொறுமொறு சிக்கன் போடுறாங்க இல்லையா, அந்த சிக்கன்லாம் நீங்க போட்டுக்கலாம். எலக்ட்ரிக்லயும் இருக்கு, கேஸ்லயும் இருக்கு. ஓகே, அதுவே சின்னது பெருசு எல்லா டைப்லயும் இருக்கு. நம்ம 20 லிட்டர் வரைக்கும் கையில அவைலபிள். நம்ம மேல வச்சிருக்க பாப்கார்ன் எல்லாம் சார், இதெல்லாம் பாப்கார்ன் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பேட்டர்ன் மேடம். ஒரு சைஸ்ல பிரீமியம் மாடல், இன்னொரு வந்து நார்மல் பேட்டர்ன். ஈவென்ட்டுக்கு ஒரு கடை வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இது ரொம்ப கை கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கிரில் மேடம். இன்னைக்கு தேதிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா இந்த எலக்ட்ரிக் தோசைகள் யூஸ் பண்ணீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நீங்க எங்க வேணாலும் காம்பாக்டா எடுத்துட்டு போய்க்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பேன் கேக் மேடம். இது ரெண்டும் பேன் கேக். வேஃபர்லயே இது ஒரு வகை, குட்டி குட்டியா தட்டு மாதிரி போட்டு நம்ம தட்டோட போடுறாங்க இல்லையா, அது மாதிரி வந்துடும். அதுல சாக்லேட்லாம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இது நம்ம பாட்டி காலத்துல சாப்பிட்ட குழிப்பணியார தட்டு. இதுல வந்து இதுல வந்துருக்கு எலக்ட்ரிக்ல. இது வந்து காடை முட்டை பணியாரம்னு சொல்லுவாங்க. இது வந்து நான்ஸ்டிக் பேட்டர்ன்ல வரும். 5 காடை முட்டையை வெட்டி இதை உள்ள போட்டுட்டு நீங்க ஸ்டிக் மாதிரி சாஸ் மயானஸ் ஊத்திட்டு நீங்க கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக்லயும் இருக்கு, கேஸ்லயும் இருக்கு. எக்கு குல்ஃபி இருக்கு. 2 முட்டையை உடச்சு ஊத்தி நீங்க எவ்வளவு வியாபாரம் பார்ப்பீங்க சொல்லுங்க? ஏன்னா ஒரு 2 முட்டை எவ்வளவு இருக்கும்? ஒரு 12 ரூபா வருமா? அந்த 2 முட்டையை நீங்க 50 ரூபாய்க்கு யூஸ் பண்ணலாம், 75 ரூபாய்க்கு நீங்க விற்கலாம். அந்த மாதிரி பிசினஸ் இது. உங்களுக்கு திருவிழா, சந்தை எங்க வேணாலும் போடலாம். எலக்ட்ரிக் யூஸ் ஆகுனா எலக்ட்ரிக் வச்சுக்கோங்க, இல்ல கேஸ் வேணும்னா கேஸும் இருக்கு நம்மள்ட்ட. எல்லாமே நம்மளுக்கு வந்து காம்பாக்டா தான் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐட்டம் மேடம். அது போக KFC சிக்கன் நீங்க வந்து ஒரு கிளவுட் கிச்சனை வீட்டு அளவுலயும் பண்ணலாம், பெரிய அளவுலயும் பண்ணலாம். 2 லிட்டரு, 4 லிட்டரு, 6 லிட்டரு, டபுள், சிங்கிள் நீங்க கேட்கிற மாதிரி நாங்க ரெடி பண்ணி தரோம். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேன் மூடி வந்துரும். அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிக் பண்ணி எடுக்கிற ட்ரே வந்துரும். உங்களுக்கு ஹீட்ரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாமா போயிடுச்சுன்னா நாங்க சர்வீஸ் பண்ணி தரோம், சப்போர்ட் பண்ணி தரோம். அது போக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுற சாக்லேட், இது வந்து சாக்லேட் ஃபவுண்டன் சொல்லுவோம். அப்படியே அருவி மாதிரி கொட்டும். எல்லா கல்யாண ஈவென்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் இருக்கும் ஃபவுண்டன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 4, 6 இது மாதிரி ஸ்டெப் வாரியா நம்மள்ட்ட கையில அவைலபிள் இருக்கும். நீங்க என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகேங்க. இது என்ன மிஷின் தெரியுதுங்களா மேடம்? காட்டன் கேண்டி பஞ்சு மிட்டாய். அதேதான், நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடுற பஞ்சு மிட்டாய். அது என்ன டெமோ பார்ப்போம். ஓகே. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பஞ்சு மிட்டாய் தான் நம்ம பார்க்க போறோம். பஞ்சு மிட்டாய். ஃபர்ஸ்ட் மிஷின் ஆன் பண்ணிக்குவோம் மேடம். இப்போ வந்து மிஷின் ஆன் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இருக்கு. இதுல வந்து 300 வரைக்கும் இருக்கு. நம்ம அதுல பாதி வச்சுக்கலாம், 150 வச்சுக்கலாம். பேன் சூடாக வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு இந்த ஸ்கூப்பர்ல தேவையான அளவு நம்ம சர்க்கரை போடுவோம். இதுல சர்க்கரை மட்டும் தான் நான் போடுறேன். வீட்டுல இருக்கிற சர்க்கரையே போடலாம், தாராளமா போடலாம். இது சர்க்கரை போட்டு இந்த சர்க்கரை இறங்கி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணணும். ஆமா, சுத்துறது மட்டும் இல்ல, சூடாவும் ஆகும். வந்து லிக்விட் ஆனோட உங்களுக்கு பறக்கிற கன்சிஸ்டன்சி வரதுக்கு நூல் விட ஆரம்பிச்சிடும். நம்ம செவந்தி நூல் மாதிரி ஒட்டடை பிடிக்கும். அப்ப நீங்க வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்து எல்லாம் ரோஸ் கலர்ல, எல்லோ கலர்ல எல்லாம் வந்து போடுறாங்க. நீங்க என்ன சாதாரண சர்க்கரை எடுத்து போட்டுருக்கீங்க? நம்ம ஊர்ல ஆர்டிபிஷியல் கலர் ஆட் பண்ணக்கூடாது மேடம். அது குழந்தைங்களுக்கு சேஃப்ன்றதால தடை பண்ணிட்டாங்க. சோ அதனால வெறும் சர்க்கரை மட்டும்தான். நீங்க வேற எதுவும் ஆட் பண்ணணும். அது ஸ்கூப்ல இல்லீங்களா? அந்த ஸ்கூப் காமிச்சிருங்க. அதுவே நீங்க 2 ஸ்கூப் எடுக்கலாம் மேடம். ஓகே. இப்ப நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால 5 நிமிஷம் ஆச்சு. நீங்க அகைன் திருப்பி போடுறப்போ உங்களுக்கு இவ்வளவு டைம் எடுக்காது, குயிக்கா உடனே வந்துடும். ஓகே. இங்க பாருங்க, இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை இல்ல. நானும் பஞ்சு மிட்டாய் எல்லாம் போட தெரியாம தான் வந்தேன். இப்போ நான் என்ன பண்ணேன்றது உங்களுக்கே தெரியும். சோ யார் வேணாலும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல பிசினஸ் தான், சூப்பர் பிசினஸ்ங்க. இப்படி நமக்கு எஸ்கே இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய பட்ஜெட்ல நீங்க நிறைய சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய இருக்குங்க சார். அது மட்டும் இல்ல,
நம்ம எஸ்கேஎன் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தள்ளுவண்டியில யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பிளேட்ல இருந்து நீங்க ஸ்டார் ஹோட்டல் யூஸ் பண்ணக்கூடிய மெலமைன் பிளேட்ல இருந்து என்ன பட்ஜெட்ல வேணாலும் நம்மள்ட்ட பிளேட்ஸ் அவைலபிளா இருக்கு. அது போக உங்களுக்கு மெனு கார்டுல இருந்து பல்லு குத்துற குச்சியில இருந்து என்ன வேணாலும் நம்ம ரெடி பண்ணி தரோம். உங்களுக்கு எது நீட்னா எஸ்கேஎன் இண்டஸ்ட்ரீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேட் கர்ம மிஷின் மேடம். இது வந்து அவுட்டர் பாடி 202 கிரேட்ல கொடுத்துருக்கோம். உள்ள இன்னர் பாடி எம்எஸ்லயும் இதுல உள்ள வர்ற அக்கனாப்புள்ளி ரோலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேட் 304 குவாலிட்டிலையும் கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா சேஃப் ஃப்ளோ அரைச்சு கொடுத்துரும். ஒன் டைம் கிரஷ்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஒன் டைம் நீங்க போட்டீங்கனாலே முக்காவாசி சார் வெளியில வந்துடும். அகைன் நீங்க எலுமிச்சம்பளமா இஞ்சியை வச்சு லைட்டா ஒரு கிரஷ் பண்ணி சூப்பரா சர்வீஸ்க்கு கொடுக்கலாம். இது வந்து நம்ம இந்தியன் மேக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் மாடல். ஜென்ரேட்டர்லயும் நீங்க போட்டுக்கலாம், கரண்ட்லயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பேட்டர்ன் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. அது போக உங்களுக்கு ஜல்லடை, வலகரண்டி, உங்களுக்கு ஐஸ் கியூப், ஐஸ் பாக்ஸ், உங்களுக்கு ஜூஸ் ஸ்டாலுக்கு தேவையான எல்லா ப்ராடக்டும் நம்மள்ட்ட கையில அவைலபிளா இருக்கு. கரெக்டா இது ஆமா மேடம். இது வந்து கரெக்டா ஜூஸ் ஸ்டால் சீசன். உங்களுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எந்த நீட் இருந்தாலும் எஸ்கே கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம எஸ்கேஎஸ் இண்டஸ்ட்ரீஸ் இங்க நம்ம பாத்துக்கிறது எல்லாமே பாத்துட்டோம். சோ பக்கத்தாலேயே பாத்தீங்கன்னா எஸ்கே இண்டஸ்ட்ரீஸ். சோ நம்ம அங்க இருந்துட்டு இங்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க சார், இங்கெல்லாம் என்னங்க சார் இருக்கு? இது எம்எஸ் செக்ஷனுக்கு தனி கடை இருக்கு மேடம். நம்ம 1க்கு 1, 1க்கு 1, 10க்கு 10, 1.25க்கு 1.25 இரும்பு கடாய், அடுப்பு சட்டி, தோசைகள்ல இருக்குங்க, ஒட்டேப்ல எல்லா ப்ராடக்ட்டும் இங்க தனியா ஒரு குடல் மாதிரி வச்சிருக்கோம் மேடம். வாங்க உள்ள வந்து பாருங்க. அடுப்புலாம் இருக்குதாங்க சார்? இங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான குழம்பு வைக்கிறது, சமையல் பாத்திரம் வைக்கிறது, விறகுல யூஸ் பண்ணக்கூடிய அடுப்பு. ஓகே சார். இது ஃபுல்லா தோசைகள்ல இருக்கு மேடம். உங்களுக்கு சில்வர்லயும் இருக்கு, இரும்புலயும் இருக்கு. நீங்க என்ன மாதிரி கேக்குறீங்களோ. ஓகே. சோ அடுப்பு வகையில இவ்ளோ வகை அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த இடத்துல இருக்கு. இதுல பாக்குறது வெறும் 25% இல்லாம நம்ம ஃபேக்டரியிலேயே குடோன்லயே இந்த ஸ்டாக் நிறைய இருக்கு. ஓகே சார். சோ இப்போ நம்ம எஸ்கேஎன் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம். இது நம்ம பார்க்காத வீடியோல பார்க்காத ஐட்டம்ஸ் நிறைய இருக்குதுங்க. வாட்ஸ்அப் வாங்க. Thank you friends. Thank you for watching. Okay. Thank you ma'am.